என் தந்தையாருக்கு 10 பிள்ளைகள். தந்தையாருக்கு 10 பிள்ளைகள். 6 பெண் பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள். அண்ணன் ஒருவர் காமராஜனுடைய இறப்பில் அவர் தவறிவிட்டார். அவருக்கு குடும்பமும் இருக்கிறது, அதையும் நாங்கள் தான் கவனித்து கொண்டிருக்கிறோம். மற்ற சகோதரிகள் எல்லாம் ஆசிரியர் பெறுவாங்க. எல்லாருமே ஆசிரியர் தான். ஒருத்தர் ஏற்காட்டில் இருக்கார், அணிலால் இருக்கார், திண்டுக்கல்லில் இருக்காங்க 2 பேர். இன்னொரு தமிழ் ஆசிரியர் வந்து பாண்டியில் சேக்கலாட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் பண்ணிட்டா இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ உங்கள் சகோதரர்கள் எல்லாம் படித்து அவர் கூட பிறந்த நீங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியராக இருக்கிறோம். இப்போ கடைசி தம்பி இங்கே பிடி மாஸ்டராக இருக்கோம், உடற்கல்வி ஆசிரியராக. அவர் தான் கடைசி. எல்லாரையும் மேன்மையான நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார். உங்கள் தந்தை உயர்த்தியிருக்கிறார். ஆமாம், எங்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்தவர் எங்கள் தந்தையார். இன்றைக்கி கல்வி அழியாத கல்வி செல்வம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் என் தந்தை கொடுத்த செல்வம் எங்களுக்கு. அதை போல உங்கள் தந்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி 3 பேரை சேர்க்கிறார் இந்த ஊரில் இருக்க. அவருடைய மாணவர்களாகிய பிரான்சிஸ் கணேசன் என்கிற பிரான்சிஸ் ஆசிரியர், நடேசன் என்கிற ஜோசப் ஆசிரியர், செல்லப்பன் என்கிற பிரான்சிஸ் சார், இந்த மூவருமாக திண்டிவனத்தில் படித்தவர்கள். அவங்க சேரும்போது எண்டு. ஆனால் அங்கே போய் இந்த மறைக்கல்வியில் 1ஆம் டிகிரி, 2ஆம் டிகிரி, 3ஆம் டிகிரி இதையெல்லாம் பாஸ் பண்ணவங்க இவங்க தான். செங்கோட்டையில் இந்த 3 பேர் தான். அதில் ஃபேமஸ் ஆனவங்க தான் அவங்க. சரி, அவ்வளோ விசுவாசம். இதுக்கெல்லாம் அடித்தளமே கவான் டக்கி. இதுக்கெல்லாம் எம்எஸ் ராயன் கூட கிடையாது, சிங்கராயன் கூட கிடையாது, கவான் டக்கி தான். அவருடைய அடிச்சோடல் தான் அவங்க. அவங்க அப்பா போல அவர்களையும் அந்த வேற்று மரத்தினால் இருந்தாலும் அவர்களுக்கு இடம் கல்வி கொடுத்து உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்களும் மகள் பிள்ளைகள் எல்லாருமே ஒரு பெரிய அரசு ஊழியர்களாக தான், பெரிய லெவலில் ஐஏஎஸ்ஆ இருக்கிறார், ஐபிஎஸ்ஆ இருக்காரு, ஐபிஎஸ் ஐஜியா இருக்காரு, ஐஜியா ஜட்ஜியா இருக்காரு, ஜட்ஜியா ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மருத்துவத்துறையில் ஒரு மருத்துவ இருக்காங்க. இது மாதிரி எல்லாத்திலும் அவர் அந்த இறைப்பற்றாளர் முறையில் அந்த இந்து குடும்பமாக இருந்தாலும் கல்வியை அவர்களுக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு வரலாற்றில் இருக்கின்ற உயர்ந்த அலுவலர்கள்லாம் வர முடியுதுன்னா அவர் தான். ஆமாம், உங்கள் தந்தை மூலமாக சேர்ந்தது மூலமாக. அவர்கள் இப்போ கிறிஸ்துவராக இருக்கிறார்களா? எல்லாமே கிறிஸ்துவம். திரும்ப வந்து அதை பெற்றுட்டு படிச்சுட்டு பாட இந்த தலைமுறை அவர்கள் கிறிஸ்துவராக இருக்கிறாங்க. அந்த செல்லப்பனாச்சருடைய பிள்ளையே இன்னைக்கு ஹைதராபாத்தில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கார். அதுவும் பிற்பாடு வந்த பிள்ளைங்களும் நல்ல ரேஞ்சில் இருக்கு. சரி, இவங்களெல்லாம் உங்கள் இட்டுன்னு போன அந்த அவர்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாள் ஒன்று சேர்ந்து டஃபிக்காக நினைவு போல இங்கே கூடி பேசுகிறீங்களா? எப்போது அவருடைய நினைவு இல்லத்துக்கு அந்த திண்டிவனம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, இப்போ கூட ஒரு எங்கள் சகோதரிக்கு 50 ஆண்டு நிறைவு விழா கொண்டாடணும், கோல்டன் ஜூப்ளி. அதுக்கு எல்லாருமே வந்தாங்க. அப்போ போய் கல்லறையில் வேண்டிட்டு தான் போவோம். எல்லாத்தையும் பேன் எடுத்துன்னு போயிட்டு வேண்டிட்டு சாரங்கூட வரணும். இது இப்போ இந்த இறுதி பயண நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய திண்டிவனம் இப்போ அவர் அருளாளர் நிலைக்கு உயர்த்துவதற்கான முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்து பணி செய்கின்றோம். இந்த உங்கள் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் விடுமுறை நாட்களில் நீங்கள் ஒன்றிருந்து இங்கே வந்தால் கூட நாங்கள் இங்கே வரோம். நாம் அவர்களோடு உரையாடி நாம் அடுத்த செயலுக்கு தந்தை அவர்களுடைய புகழை உலக நாடு போகிறோம் வரப்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை பேட்டியும் பதிவு செய்து நம்ம இந்த ஃபேஸ்புக்லேயும் இந்த யூடியூப்லேயும் அவருடைய எல்லா நிகழ்லையும் உலக பரப்பும். இன்றைக்கு காரணம் இன்றைய நிலையில் இருந்ததுக்காக நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்குள் நீங்கள் கூடி ஒன்றெடுக்க ஒரு முன்னெடுப்பு செய்யுங்கள். நாங்கள் திண்டிவனத்திலிருந்து இங்கே வந்து நாங்கள் உங்களை பயணித்து அன்று நாள் முழுவதும் அவருக்காக ஜெயிப்பதையும் அவருக்காக சான்று பகிர நிகழ்வு நாம் ஏற்படுத்தும். கண்டிப்பாக. நன்றி. நன்றி. நன்றி.